Hi, welcome to holisticinvestment.in. Samco Multicap Fundல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ இன்னும் டைவர்சிஃபை பண்ணவும் அண்ட் இதுலேருந்து கிடைக்கிற ரிட்டர்ன்ஸ் வச்சு லாங் டேர்மில் வெல்த் கிரியேட் பண்ணவும் ஹெல்ப் பண்ணுமா இல்லையான்றது தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் இன்டெப்த்தாக அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஃபண்டை அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் மல்டிகேப் ஃபண்ட் அப்படின்னா என்னன்றதை தெரிஞ்சுப்போம். ஸோ மல்டிகேப் ஃபண்டுன்றது டிஃப்ரெண்ட் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறக்கூடிய ஒரு டைவர்சிஃபைட் மியூச்சுவல் ஃபண்டை தான் மல்டிகேப் ஃபண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ செபி கைட்லைன்ஸ் படி பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்டில் ஸ்மால் கேப், மிட் கேப், லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும் கண்டிப்பாக. அண்ட் ஒவ்வொரு ஈச் கேப் ஸ்டாக்லையுமே 25% ஆஃப் த கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும். அண்ட் அந்த ரிமைனிங் 25% தான் வந்து ஃபண்ட் மேனேஜரோட கமாண்டில் இருக்குது. அவங்களுக்கு பொறுத்த மாதிரி மார்க்கெட் அவுட்லுக் பொறுத்த மாதிரி அவங்க அதை இருக்கிற அந்த ரிமைனிங் 25% இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. பட் ஜென்ரல் ஒரு தம் ரூலாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஈச் கேப், ஸ்மால் கேப்பில் 25, மிட் கேப்பில் 25, லார்ஜ் கேப்பில் 25 ஈச் கேப் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணி இருக்கணும். அண்ட் இப்போ இந்த சாம்கோ மல்டிகேப் ஃபண்டுன்றது ஒரு என்எஃப்ஓன்றதுனால இது 10th October 2024 ஓப்பன் ஆகி 24th October 2024 க்ளோஸ் ஆகுது. அண்ட் இதோட சில கீ ஃபீச்சர்ஸ் அப்படி பார்த்தோன்னா இது ஓப்பன் எண்டட் ஃபண்ட் டைப் அண்ட் நிஃப்டி 500 மல்டிகேப் 50:25:25 டிஆர்ஐ தான் இதோட பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸாக வச்சுருக்காங்க. அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவையான மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வந்து 5,000 rupees. இதில் எந்த விதமான என்ட்ரி லோட் கிடையாது, பட் எக்ஸிட் லோட் உண்டு. அதுவும் 1 yearக்குள்ளே ரிடீம் பண்ணிங்கன்னா 1% எக்ஸிட் லோட் இருக்குது. அண்ட் இந்த ஃபண்டோட ஃபண்ட் மேனேஜர்ஸ் யார் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் பராஸ் மத்தாலியா அண்ட் மிஸ்டர் உமேஷ் குமார் மெஹதா. அண்ட் இதான் இதோட சில கீ ஃபீச்சர்ஸ். அண்ட் இப்போ இந்த ஃபண்டோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து லாங் டேர்ம் க்ரோத், கேபிட்டல் அப்ரிசியேஷனில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணுறது தான் இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ராஸ் மார்க்கெட் கேபிட்டலைசேஷனில் ஒரு ஈக்விட்டி அண்ட் ஈக்விட்டி ரிலேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஒரு டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட் பண்ணி அதுலேருந்து லாங் டேர்ம் க்ரோத், கேபிட்டல் அப்ரிசியேஷன் பண்ணி கொடுக்கணும் இன்வெஸ்டர்ஸ்க்குன்றது தான் இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ். இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி இது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணி அவங்க அச்சீவ் பண்ண பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ராஸ் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன், டைவர்சிஃபைட் அலோகேஷன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ வந்து பிஸ்னஸோட வயபிலிட்டி பார்க்குறாங்க. அந்த செக்டாரோட ஆப்ரேஷனுக்கு மீறி அவங்க வந்து பிஸ்னஸோட வயபிலிட்டி பார்க்குறாங்க. ஸோ செக்டார் பயாஸ்ன்றது எலிமினேட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ மோர் அண்டர் வேல்யூட் ஸ்டாக்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுறதுனால ஆக்டிவ் ஸ்டாக் செலெக்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியை இம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவை அச்சீவ் பண்ண பார்க்குறாங்க. இப்போது இதோட சில பேசிக் டீட்டெயில்ஸ், இது எப்படி ப்ரீஃப்லி ஒர்க் ஆகுதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையான்றதை நம்ம எப்படி அனலைஸ் பண்ண போகிறோம்னா இதில் இன்வெஸ்ட் பண்ணால் என்ன மாதிரியான அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குன்றதை அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இதில் இருக்கிற அட்வான்டேஜஸ் பார்ப்போம். டைவர்சிஃபிகேஷன் அக்ராஸ் மார்க்கெட் கேப்ஸ். ஸோ இதோட ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் ஒரு மல்டி கேப் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா டைவர்சிஃபிகேஷன் தான். ஏன்னா இப்போ சாம்கோ மல்டி கேப் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா லார்ஜ், மிட் அண்ட் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால நீங்கள் எல்லாமே ஒரே விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணாமல் நீங்கள் வெவ்வேறு விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவில் இருக்கிற ரிஸ்க் இம்பாக்டும் குறையுது. அதே நேரத்தில் லார்ஜ் கேப்பில் இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறதுனால அந்த ஸ்டெபிலிட்டியும் நம்மளுக்கு கிடைக்குது. அண்ட் ஸ்மாலர் கம்பெனிஸும் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால அதோட க்ரோத் பொட்டன்ஷியலும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ நம்மளால் ஆட் பண்ண முடியுது. ஸோ இந்த மாதிரி டைவர்சிஃபிகேஷன்றது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி இன் மார்க்கெட் கண்டிஷன்ஸ். ஸோ இப்போ ஒரு சிங்கிள் கேப் ஃபண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் செக்மெண்ட், மார்க்கெட்டோட ஸ்பெசிஃபிக் செக்மெண்ட்டில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். பட் ஒரு மல்டி கேப் ஃபண்ட், இப்போ ஒரு சாம்கோ மல்டி கேப் ஃபண்டில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கண்டிஷன் பேஸ் பண்ணி உங்களோட அலோகேஷனை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அலோகேஷன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுனால இந்த ஃப்ளெக்சிபிலிட்டின்றது ரிஸ்க் மேனேஜ் பண்ணவும் அண்ட் டிஃப்ரெண்ட் செக்டார்ஸில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரதை அட்வான்டேஜ் எடுத்துக்கோ நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இன்னொன்று ஆக்டிவ் மேனேஜ்மெண்ட். ஸோ சாம்கோன்றது ஒரு ஆக்டிவ் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி வந்து இருக்கிற ஒரு ஃபண்ட் தான். ஏன்னா இந்த ஃபண்ட் மேனேஜர்ஸ் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட்லி மார்க்கெட்டை மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்க டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்காக. ஸோ பொட்டன்ஷியலி ஒரு பேசிவ்லி மேனேஜ் ஃபண்ட்ஸை விட வந்து பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இதில் உண்டு. அண்ட் லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷன், ஒரு டைவர்சிஃபைட் அப்ரோச் இருக்கிறதுனால இந்த ஃபண்டே பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷனுக்கு தான் வந்து டிசைனே பண்ணியிருக்காங்க. ஸோ உங்கள் வெல்த் ஓவர் டைமில் க்ரோ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷார்ட் டேர்ம் வாலட்டாலிட்டியை வித்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு இது வந்து குட் ஆப்ஷனாக இருக்கும்.
ஏன்னா லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணும்போது வாலட்டிலிட்டி ஷார்ட் டேர்ம் பீரியடில் தான் இருக்கும், லாங் டேர்மில் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி ஃபண்ட்ஸ் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதான் இந்த ஃபண்டில் இருக்க ஒரு மேஜர் அட்வான்டேஜஸ்ன்னு சொல்லலாம். இப்போ இந்த ஃபண்டில் இருக்கிற டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ இப்போ இதில் இருக்கிற டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம். இதில் ஸ்மால் அண்ட் மிட் கேப் எக்ஸ்போஷர் இருக்கிறதுனால இந்த ஃபண்டில் நம்மளுக்கு ஹையர் ரிஸ்க் இருக்கிற சான்சஸ் இருக்குது. ஏன்னா இப்போ ஸ்மால் அண்ட் மிட் கேப் ஸ்டாக்ஸ் இருக்கிறதுனால ஹையர் ரிட்டர்ன்ஸ் வரவும் பொட்டன்ஷியல் இருக்குது. பட் அந்தளவுக்கு ஹையர் ரிட்டர்ன்ஸ் வர பொட்டன்ஷியல் இருக்கிறதுனால ரிஸ்க்கும் நம்மளுக்கு அதிகமாகுது. ஏன்னா இந்த செக்மெண்ட்ஸ் பர்டிகுலர்லி ஸ்மால் அண்ட் மிட் கேப் பார்த்தீங்கன்னா வாலடைலாக இருக்கும், அது எஸ்பெஷலி மார்க்கெட் டவுனில் இருக்கும்போது. ஸோ நீங்கள் சப்போஸ் ஒரு கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர்னால் நீங்கள் இது கொஞ்சம் கன்சிடர் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு ரிஸ்க் எடுக்க வில்லிங்காக இல்லைனா ப்ராபப்ளி இது உங்களுக்கு சூட்டபுளாக இருக்காது. இன்னொன்று ஹையர் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. ஆக்டிவ் மேனேஜ்மெண்ட்டுன்றதே ஒரு காஸ்ட்டோட தான் வரும். லைக் ஒரு சாம்கோ மல்டி கேப் ஃபண்டில் இப்போ ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட் ஒரு பேசிவ்லி மேனேஜ் ஃபண்ட்ஸை விட கம்பேர் பண்ணிங்கன்னா ஹையர் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்கும். ஆனால் ஆக்டிவ்லி இதை நம்ம மேனேஜ் பண்ணுறோம், பேசிவ்லி கிடையாது. ஸோ ஆக்டிவ்லி மேனேஜ் பண்ணுறதுனால எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்றது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஸோ ஓவர் டைம் என்ன ஆகும்னா இந்த ஃபீஸே வந்து நம்ம ரிட்டர்ன்ஸையும் வந்து சாப்பிட சான்சஸ் இருக்குது. ஏன்னா நம்ம ரிட்டர்ன்ஸையும் இது இம்பேக்ட் பண்ணும். இந்த ஃபீஸ் நம்ம கொடுத்துட்டே இருக்கும்போது நம்மளோட ஓவரால் ரிட்டர்ன்ஸையும் இது பாதிக்க சான்சஸ் இருக்குது. இன்னொன்று ரிக்வயர்ஸ் பேஷன்ஸ். என்னென்னு பார்த்தீங்கன்னா இது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்க்கு டிசைன் ஆகியிருக்கிறதுனால ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கு இது ஜென்ரலாக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை வந்து ஒரு மார்க்கெட் டக்குன்னு ஃப்ளக்சுவேட் ஆனாலே பேனிக் ஆகக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், உங்களுக்கு வந்து ரிஸ்க் எடுக்க அந்த அளவுக்கு இது இல்லை, லாங் டேர்ம் கமிட்மெண்ட் கொடுத்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வில்லிங்காக இல்லைன்னு சொல்லும் போது இந்த ஃபண்டோட இந்த ஷார்ட் டேர்ம் வாலட்டாலிட்டின்றது உங்களுக்கு சேலஞ்சிங்காக இருக்கும். ஏன்னா இதில் வந்து இருக்கிறதுக்கு ரொம்ப பொறுமை தேவை. நம்ம லாங் டேர்மில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றப்போ வந்து அந்தளவுக்கு கமிட் பண்ணுறதுக்கு அளவுக்கு நம்ம டைம் ஹாரிசான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் கோல்ஸ்க்கு நம்ம வச்சிருக்கணும். நம்மளுக்கு ஷார்ட் டேர்ம் தான் தேவை, நம்ம ஷார்ட் டேர்மில் அச்சீவ் பண்ணணும் இந்த ஃபினான்ஷியல் கோலுக்கு. ஸோ ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான் வேணும்னு சொல்லும்போது இது ப்ராபப்ளி உங்களுக்கு சூட்டபுளாக இருக்க சான்சஸ் இல்லை. நீங்கள் உங்களோட டைம் ஹாரிசான் அலைன் பண்ணுற மாதிரி நீங்கள் மற்ற ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸில் அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் வந்து சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பதிலாக. இன்னொன்று மார்க்கெட் டிபெண்டன்ட் பர்ஃபார்மன்ஸ். ஸோ இந்த ஃபண்டோட ஃப்ளெக்சிபிலிட்டி ஒரு ஸ்ட்ரென்த்துன்னு சொன்னாலுமே இதோட பர்ஃபார்மன்ஸ் அப்போவுமே மார்க்கெட் கண்டிஷனுக்கு ஹெவிலி டிபெண்ட் தான். இது ஆக்டிவ்லி மேனேஜ் பண்ணுறதுனால மார்க்கெட் அவுட் பர்ஃபார்ம் பண்ணவும் அப்படின்ற கேரண்டி கிடையாது. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு என்எஃப்ஓ, இது நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் இது ஒரு மல்டி கேப் ஃபண்டுன்றதுனால ஓவர் டைவர்சிஃபிகேஷன் ஆகும் சான்ஸ் இருக்குது. இதனால நம்ம ஓவரால் ரிட்டர்ன்ஸும் வந்து டைல்யூட் ஆகும். அண்ட் ஒரு என்எஃப்ஓன்றதுனால இந்த ஃபண்டோட ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்டைலாக இருக்கட்டும், ட்ராக் ரெக்கார்டாக இருக்கட்டும், ஒரு கிளியர் ஐடியா கிடையாது இந்த ஸ்டாக்ஸ் என்ன செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ போர்ட்ஃபோலியோக்குள்ளே இருக்க ஸ்டாக்ஸ் அனலைஸ் பண்ணுற அளவுக்கு நமக்கு டிரான்ஸ்பரன்சியோ இல்லை அந்த அளவுக்கு ஐடியா இல்லாததுனால எதுவுமே தெரியாமல் ப்ராப்பராக அனலைஸ் பண்ணாமல் இந்த பர்ஃபார்மன்ஸ் அனலைஸ் பண்ணாமல் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பிளைண்ட் ரிஸ்க் தான் எடுக்கிறோன்னு அர்த்தம், கால்குலேட்டட் ரிஸ்க் கிடையாது. ஏன்னா நம்மக்கிட்ட ட்ராக் ரெக்கார்டு இல்லை, இந்த ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டோட ஸ்டைல் நம்மளுக்கு இன்னும் தெரியாது, என்ன செலக்ட் பண்ணியிருக்காங்க ஸ்டாக்ஸ் தெரியாது, அதை பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான நம்மளுக்கு இது கிடையாது. ப்ராப்பராக ஒரு போர்ட்ஃபோலியோ ரிசர்ச் ட்ராக் ரெக்கார்ட் எதுவுமே இல்லாமல் இன்வெஸ்ட் பண்ணுறது பிளைண்ட் ரிஸ்க், கால்குலேட்டட் ரிஸ்க் கிடையாது. ஸோ அப்படி பிளைண்ட் ரிஸ்க் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணுறோன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப ரிஸ்கியான இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஸோ இந்த ஃபேக்டர்ஸையும் நீங்கள் முழுக்க கன்சிடர் பண்ணி தான் இன்வெஸ்ட் பண்ணணுமா இல்லையான்றதை பார்க்கணும். அண்ட் கடைசியாக நம்மளோட அனலைசிஸ்லேருந்து என்ன ஃபைனல் டேக் அவே, சாம்கோ மல்டி கேப் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது வர்த்தா இல்லையா அப்படின்னு பார்த்தோன்னா இது முழுக்க நீங்கள் எப்படிப்பட்ட இன்வெஸ்டார், உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் கோல்ஸ்க்கு என்ன டைம் ஹாரிசான் வச்சுருக்கீங்க, நீங்கள் எந்த மாதிரி ரிஸ்க் டாலரன்ஸ் இருக்கக்கூடிய இன்வெஸ்டார், நிறைய ஃபேக்டர்ஸ் கன்சிடர் பண்ணி கம்ப்ளீட்லி உங்களை பொறுத்து தான் இது இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையான்றது. பட் எங்கள் பர்சனல் ஒப்பீனியன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு சாம்கோ மல்டி கேப் ஃபண்ட் என்எஃப்ஓவில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் ஆல்ரெடி இதே மாதிரி சிமிலரான மல்டி கேப் ஃபண்ட் எக்ஸிஸ்டிங்காக இருக்குது, அதுவும் 7 to 10 இயர்ஸ் ட்ராக் ரெக்கார்டு இருக்கக்கூடிய மல்டி கேப் ஃபண்ட்ஸே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு மல்டி கேப் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களால் அந்த 7 to 10 இயர்ஸ் ஏன் அப்படி சொல்கிறோம் அதுவும் எஸ்பெஷலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 to 10 இயர்ஸில் மார்க்கெட் சைக்கிளும் கம்ப்ளீட் ஆகியிருக்கும். ஸோ அந்தளவுக்கு அத்தனை வருஷத்தில் இது பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னா ஹைஸ் அண்ட் லோஸில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்ற ஒரு ஐடியா நம்மளுக்கு அனலைஸ் பண்ணுறதுக்கு ட்ராக் ரெக்கார்ட் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம அனலைஸ் பண்ணி இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு போது நம்ம வந்து எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறோன்னு தெரிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணுறோம். பட் நம்மக்கிட்ட இந்த மாதிரி இந்த என்எஃப்ஓன்றதுனால இது இனிமேல் தான் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போதுன்னே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறோன்னே தெரியாமல் நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது இது அப்புறமா லேட்டராக நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவில் மற்ற ரிட்டர்ன்ஸுமே வந்து இல்லை மற்ற ஃபண்டோட ரிட்டர்ன்ஸுமே இது பாதிக்க சான்சஸ் இருக்குது. ஏன்னா இது சப்போஸ் அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணுச்சு அந்த மாதிரி. ஸோ ஒரு என்எஃப்ஓவில் இன்வெஸ்ட் பண்ணுறது நம்மளுக்கு சரியாக ப்ராப்பராக ரிசர்ச் இல்லை போர்ட்ஃபோலியோ ட்ராக் ரெக்கார்ட் எதுவுமே இல்லாமல் நம்ம ஒரு பிளைண்ட் ரிஸ்க் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணுறது கண்டிப்பாக ஒரு ரிஸ்கியான விஷயம் தான். பட்
இப்போது உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும், ஜஸ்ட் இதில் சாம்கோ மல்டி கேப் ஃபண்டில் நான் இப்போ இன்வெஸ்ட் பண்ணி இது எப்படி வந்து பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்க்கணுன்னு யோசிக்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக உங்களோட மெயின் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ மூலியமாக இன்வெஸ்ட் பண்ணாமல், உங்ககிட்ட இப்போ சர்ப்ளஸ் மணி இருக்குன்னா உங்கள் சேட்டலைட் போர்ட்ஃபோலியோ மூலியமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். லைக் இதில் தேவையான மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் எவ்வளோ இதுக்கு மினிமமாக இன்வெஸ்ட் பண்ணணுமோ அந்த அமௌண்ட் கட்டி ஜஸ்ட் ஒரு ட்ரையல் பேசிஸ் இல்லை எக்ஸ்பெரிமெண்டல் பேசிஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் லேட்டர் ஆன் ஓவர் த இயர்ஸ் கொஞ்சம் வருஷம் போய் இது எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்த்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னா உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி கூட உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பட் ஸ்டார்ட் பண்ணும்போது இப்போ தான் இது ஒரு என்எஃப்ஓன்றதுனால ஒரு சேஃபர் சைடில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும், அது உங்ககிட்ட சர்ப்ளஸ் மணி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு ட்ரையல் பேசிஸில் உங்கள் சேட்டலைட் போர்ட்ஃபோலியோ மூலியமாக இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பட் ஸ்டில் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க, ஒரு ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கும் எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் இல்லைன்னு சொல்கிறதுக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர் மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல்கிட்ட கன்சல்ட் பண்ணி கூட உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோக்கு ஏற்ற மாதிரி கூட நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்ப்ளோர் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒரு ப்ரொஃபஷனல் மூலியமாக இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த கைடன்ஸ் இருக்கும்போது உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னின்ற ப்ராசஸை இன்னும் சிம்பிளிஃபைட் ஆகிடும் அண்ட் ஹேசல் ஃப்ரீயாகவும் ஆகிடும். ஒரு பெட்டர் ஃபினான்ஷியல் ஃபியூச்சர் அண்ட் உங்களுக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் வச்சு ஒரு சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர்கிட்ட கன்சல்ட் பண்ணி கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.